ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மதுரையில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சல்மான், வணக்கம். தற்போது ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மதுரையில் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்களில் பக்தர்கள் எவ்வாறு வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள்? தொடர்ந்து மதுரையில் புத்தாண்டு தினம் எவ்வாறு களை கட்டியிருக்கிறது? விவரங்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் அதிகாலை முதலாகவே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் பல்வேறு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்த பின்பாக அங்கு வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை 4 மணி முதலாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை போன்று மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் திருக்கோவில், அதே போன்று அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அது 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களிலும் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் காலை முதலாகவே சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் அதே போன்று வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பக்தர்களும் இதுபோன்ற ஒரு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திருக்கக்கூடிய அம்மனையும் சுவாமியும் தரிசனம் செய்வது இது போன்ற நாட்களில் தான் எங்களுக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து கூட சுவாமி தரிசனம் செய்து செல்லக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது. ஆங்கில புத்தாண்டு என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்க வேண்டும் என அந்த பக்தர்கள் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்கிறார்கள். அதே போன்று கடந்த ஆண்டில் இருந்த அந்த பழமையான சோகமான நிகழ்வுகள் எல்லாம் மறந்து இந்த ஆண்டு அனைத்து மக்களும் உலக நன்மை வேண்டியும் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்த நோய் நொடியும் இன்றியும் அதே போன்று இயற்கை பேரிடர்கள் எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் அனைவரும் நிம்மதியாக மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என இந்த ஆங்கில புத்தாண்டு நாளில் அவர்கள் வேண்டிக் கொண்டு ஒவ்வொரு பக்தர்களும் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலை போன்று பல்வேறு கோவில்களிலும், அதாவது முருகன் கோவில், அதே போன்று பெருமாள் கோவில்கள், சிவன் கோவில்களிலும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலாகவே தரிசனம் செய்து வருகிறார்கள். அவர்கள் காலை முதலாக இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அவர்கள் ஒவ்வொரு திருமணமான புதிய ஜோடிகள் முதலாக பல்வேறு தரப்பினருமே புத்தாடை அணிந்து அந்த இதுபோன்ற ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டான சிறப்பு வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மதுரையில் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. தொடர்பான தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.